மருத்துவம், பொறியியல் படிப்புகளின் புதிய கல்வி கட்டணங்கள் நடப்பாண்டில் 15% அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி கட்டணங்களை ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் தலைமையிலான குழு நிர்ணயம் செய்து வருகிறது. அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கல்வி கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. அதன்படி ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட கல்வி கட்டணங்கள் வரும் மே மாதத்துடன் முடிவு பெறுகிறது. இதன் காரணமாக நடப்பு கல்வியாண்டு முதல் தொடர்ந்து 3 கல்வியாண்டுகளுக்கான புதிய கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட இருக்கின்றன. இது தொடர்பாக இந்த கட்டண நிர்ணய குழு வட்டாரங்கள் நம்மிடையே கூறும்போது, அதாவது பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை அவர்களுடைய புதிய கட்டணங்கள் குறித்த கோரிக்கை மனுக்களை பிப்ரவரி இறுதி வரையிலும், அதேபோல் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை மார்ச் 15ஆம் தேதி வரையிலும் கட்டண நிர்ணய குழுவிடம் அளிக்கலாம் எனவும், அதன் அடிப்படையில் ஆலோசனை நடத்தி இந்த ஆண்டு கலந்தாய்விற்கு முன்னதாக புதிய கல்வி கட்டணங்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக பொறியியல் படிப்புகளை எடுத்துக்கொண்டால் தற்போதைய நிலவரப்படி அரசு கல்லூரிகளில் என்றால் 15,000 ரூபாய், அரசு ஒதுக்கீட்டின் கீழ் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்தால் 45,000 ரூபாய், அதேபோல் தனியார் கல்லூரிகளில் அதாவது நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் சேர்ந்தால் 70,000 ரூபாய் என்ற நிலையில் தற்போது கட்டணம் இருக்கிறது. இந்த கட்டணங்களில் இருந்து 15 விழுக்காடு அளவிற்கு உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மருத்துவ படிப்புகளை எடுத்துக்கொண்டால் அரசு கல்லூரிகளில் சேரக்கூடிய MBBS படிப்பிற்கு ஆண்டிற்கு 11,500 ரூபாய், BDS படிப்புகள் என்றால் 10,500 ரூபாய் என்ற நிலை இருக்கிறது. இதுவே தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கட்டணம் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய்க்குள் இருக்கின்றன. இந்த கட்டணங்களும் 15 விழுக்காடு அளவிற்கு அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் இந்த கலந்தாய்வுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்படும் என்பதும் கட்டண நிர்ணய குழுவினுடைய தகவல்களாக இருக்கின்றன.